மாமா மாமா, ப்ளீஸ் உதவி செய்ய அனுமதிங்க. சத்யா என் சொந்த அக்கா போல. சதீஷ் என் கூட பிறக்காத சகோதரன். என் மேல ரொம்ப அக்கறை உள்ளவன். அவனோட நட்பு இருந்ததால் கல்லூரியில் நேசிக்கும் பொறுக்கி பசங்களோட தொந்தரவுக்கு நான் ஆளாகல. யாழினி பேச பேச பாண்டியன் நெடுஞ்செழியனின் மனதில் இருந்த அழுக்கெல்லாம் அடித்துக்கொண்டு மாயமாகி போனது. உன் விருப்பம் போல செய் யாழினி எனவும் அவன் கையை பற்றி இருந்தவள் அந்த கையை இழுத்து உதட்டருகே கொண்டு போய் ஆழ்ந்த முத்தமிட்டாள். இப்பொழுது பழைய பாண்டியன் செழியனாய் இருப்பவன் அல்லவா, அதனால் அவன் அவளின் முத்தத்தால் மோகத்தில் தத்தளித்தான். இழுத்து இதழோடு இதழ் அணைக்க ஆசை வந்ததை அடக்கி கொண்டான். போய் கொடு. அந்த அம்மா திருமணத்தை நிறுத்த நேரம் பார்த்து ரௌத்திரமாய் நின்று கொண்டு இருக்கிறது என பாண்டியன் நெடுஞ்செழியன் எச்சரிக்கவும் யாழினி மணமேடைக்கு ஓடினாள். அந்த அம்மாவை பிடித்து ஒரு ஓரமாய் தள்ளி வந்தாள். ஆண்டி, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. நான் சதீஷ் சத்யா தோனி, ஜெயஜோதி ஜுவல்லர்ஸோட மருமகள் நான். அதோ அங்க உட்கார்ந்திருப்பவர் என் கணவர். அந்த 30 பவுன் நகையை நான் கொடுக்கிறேன். நீங்க திருமணத்தை நிறுத்தி விடாதீங்க ப்ளீஸ் என்றவள் கழுத்தில் இருந்த பெரிய ஆரம் நெக்லஸ், பெரிய செயின் மூன்றையும் கழற்றி அந்த அம்மாளிடம் கொடுக்க பிரமிப்புடன் மிரள மிரள வாங்கி கொண்டாள். 35 பவுன். நீங்க கேட்டதை விட 5 பவுன் அதிகம். அப்புறம் சத்யாக்கா கழுத்துல ஒரு 10 பவுன் இருக்கு. இது போதுமில்ல எனவும் அந்த அம்மா தலையாட்டினாள். சதீஷ், சத்யாவின் தாய் வள்ளியும் அருகில் வந்து யாழினி செயலை கண்டு கண்ணீர் விட்டனர். யாழினி தயவால் திருமணம் இனிதே முடிந்தது. யாழினியின் திருமணத்தை நிறுத்த நினைத்தான் சதீஷ். ஆனால் யாழினியோ வந்த இடையூறை நீக்கி நல்ல முறையில் சதீஷ் அக்காவின் திருமணம் முடிய காரணமாய் இருந்திருக்கிறான். பாண்டிய நெடுஞ்செழியனோடு தனியே பேச விரும்பினான் சதீஷ். அந்த சந்தர்ப்பம் கிடைக்காத அளவு பரிசு பொருள் கொடுக்கும் போது, உணவு உண்ணும் போதும், மீண்டும் வந்து மணவரைக்கு முன்பு அமர்ந்திருந்த போதும் பாண்டிய நெடுஞ்செழியனை சுற்றி யாழினி, சித்ரா, கண்ணன் என இருந்தனர். மாடியில் ஓடிப்போய் பந்தியை மேற்பார்வை பார்ப்பதும், பின் ஓடி வந்து மேலே நின்று மரப்பலகை பிடியை பிடித்தவாறு கீழே அவர்களை பார்ப்பதுமாய் இருந்தான் சதீஷ். ஒரு கட்டத்தில் பாண்டியன் நெடுஞ்செழியன் எழுந்து அவர்களை விட்டு நடக்கவும் அதை மேலிருந்து பார்த்த சதீஷ் அவனோடு எப்படியாவது தனித்து பேசி காரணத்தை கூறி மன்னிப்பு கேட்டு விடுவது என்று பரபரப்பாய் ஓடி வந்தான். தபதபவென படிகளில் ஓடி வந்தவன் வழுக்கி தவறி விழுந்து மேலிருந்து அலறலுடன் உருண்டான். கீழே வந்து உருண்டு விழுந்த சதீஷ் தலையில் படி பொத்து ரத்தம் பீரிட்டு ஒழுகியது. கல்யாணத்துக்கு வந்த கூட்டமெல்லாம் சென்று உறவினர் ஒரு 50 பேர் இருந்தபோதுதான் இந்த விபத்து ஒரு 10 மணி வாக்கில் நடந்திருந்தது. சதீஷ் தாயை யாழினி பிடித்து கொண்டாள். பதறியவர்களை சமாதானப்படுத்தி ஆம்புலன்ஸை வரவழைத்தான் பாண்டிய நெடுஞ்செழியன். மாப்பிள்ளை, சத்யா, யாரும் படாதீங்க. எல்லாம் முடிந்து நீங்க உங்க வீட்டுக்கு போங்க. நான் இவரை ஆஸ்பத்திரியில சேர்த்து மருத்துவம் பார்த்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு உதவிக்கு என் மனைவி, என் மனைவியின் தோழி, என் தோழன் என எல்லோரும் இருக்கிறார்கள். நீங்க போய் மாலை வந்தால் போதும் என்றான் பாண்டிய நெடுஞ்செழியன். அதற்குள் ஆம்புலன்ஸ் வந்துவிட்டது. அவனை ஆஸ்பத்திரி ஏற்றிச் சென்றனர். சதீஷ் ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டான். நிறைய ரத்தம் போய்விட்டதால் அவனுக்கு உடனடியாக ரத்தம் தேவைப்பட்டது. அந்த ஊட்டி மருத்துவமனையில் அவன் குரூப் ரத்தம் ஸ்டாக் இல்லை. அவன் குரூப் ரத்த வகை யாழினிக்கு இருக்க சதீஷுக்கு தேவையான ரத்தம் கொடுத்தாள் யாழினி. மாலை 5 மணி. அப்பொழுது சதீஷ் கண் திறக்கவில்லை. தலையில் கட்டு, கை கால் கட்டு என்று படுத்திருந்தான். யாழினி களைத்து காணப்பட்டதை அறிந்தான். கண்ணா, யாழினி சித்ராவை கூட்டி கொண்டு போய் கெஸ்ட் ஹவுஸ்ல விடு. அப்புறம் நீ கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகி வா. அதுக்குள்ளாக அவனுடைய உறவுகள் வந்து விடுவார்கள். அவர்களிடம் ஒப்படைத்து விட்டு நாம் புறப்படலாம் என்றான் பாண்டிய நெடுஞ்செழியன். கண்ணன் அது போலவே செய்தான். பாண்டிய நெடுஞ்செழியன் ஐசியூவிற்கு வெளியே அமர்ந்தான். கொஞ்ச நேரத்தில் உள்ளிருந்து மகிழ்வுடன் நர்ஸ் ஓடி வந்தாள். சார், நீங்க அட்மிட் செய்த பேஷண்ட் கண் விழித்து விட்டார். வாங்க வந்து பாருங்க என்றதும் பாண்டிய நெடுஞ்செழியன் உள்ளே போனான். சதீஷ், என்னப்பா இப்படி செய்துவிட்ட? அப்படி என்ன அவசரம்? அவசரமா மாடிப்படிகளில் ஓடி வந்து இப்படி மண்டை உடைந்து கை கால்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டு படுத்து விட்டாயே.
சரி சரி, அதை விடு. நடக்க வேண்டியது நடந்தே தீரும் என பாண்டிய நெடுஞ்செழியன் கூறவும் சதீஷ் கண்களில் கண்ணீர் திரண்டது. நீ எதுக்கும் கவலைப்படாதே. உன் அம்மா, சொந்தங்கள் அத்தனை பேரும் மீதி சடங்கு சம்பிரதாயங்களை செய்துவிட்டு மண்டபத்தை காலி செய்து கொண்டு ஊட்டியில இருக்கிற மாப்பிள்ளை வீட்டுக்கு போய்விட்டாங்களாம். உன் அம்மாவும் சொந்தங்களும் உன்னை பார்க்க புறப்பட்டு கொண்டு இருக்கிறார்களாம் என்றவன், உன் குரூப் ரத்தம் இந்த மருத்துவமனையில் ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க சதீஷ். அப்புறம் ரத்தம் யார் கொடுத்தது தெரியுமா? யார் சார் என அவன் மெல்ல கேட்கவும், உன் காதலி. என் காதலியா என அவன் புரியாமல் கேட்கவும், என்ன அப்படி கேட்குற? யாழினி தானே உன் காதலி என்று கூறிய மறுவிடானி, சார் சார் என கதறினான். சொல்லு, ஏன் அப்படி சொன்ன? கல்யாணத்துக்கு முதல் நாள் இரவு என்னை சந்தித்து யாழினி என் காதலின்னு ஏன் சொன்ன? சார் சார், யாழினி சுத்த தங்கம். அப்படிப்பட்ட யாழினி மேல் ஏன் சேற்றை வாரி பூசின? எதுக்காக அப்படி செய்த? யார் செய்ய சொன்னது என கேள்வி மேல் கேள்வி பாண்டிய நெடுஞ்செழியன் கேட்கவும், சார் சார் என தழும்பினான். உன் அக்காவின் திருமணம் நிற்க கூடாதுன்னு தன் கழுத்தில் போட்டிருந்த நகையை கழற்றி கொடுத்து திருமணத்தை நடத்தி முடித்தவள் என் மனைவி யாழினி. அப்படிப்பட்ட உத்தமியோட திருமணத்தை நீ நிறுத்த பார்த்தது எதற்காக என பாண்டிய நெடுஞ்செழியன் கேட்கவும் அத்தனையும் சொல்லிவிட நினைத்து மனம் திறந்தான். அக்கா திருமணத்தை நடத்த பணம் தருகிறேன்னு சொல்லவும் நான் பணத்துக்காக சபலப்பட்டு என் தோழி யாழினிய என் காதலின்னு சொல்லி உங்களுக்கும் யாழினிக்கும் திருமணம் நடக்காமல் செய்துவிடதான் வந்தேன் சார். ஆனால் ஆனால் நான் சொன்னது அனைத்தும் மீறி நீங்க யாழினியை திருமணம் செய்துக்கிட்டீங்க என சதீஷ் கூறவும், யாழினியோட திருமணத்தை நிறுத்த நினைச்சது யாரு? எதுக்காக யாழினிய திருமணத்தை நிறுத்த நினைச்சான்? யாழினியோட மாமா வேலை செய்கிற நூல் மில்லோட முதலாளி எனவும். என்னது என அதிரவும், முகுந்தன், அவர்தான் நான் வேலை செய்கிற ஹோட்டலோட முதலாளியும் சார். சரி, மேலே சொல்லு சதீஷ். அவருக்கு என்ன மரியாதை? யாழினி மேலே அந்த ஆளு ஆசைப்பட்டு இருக்கான் சார். யாழினி மாமாவிடம் யாழினியை எனக்கு திருமணம் செய்து வைங்கன்னு கேட்டு இருக்கான். அவனுக்கு தான் திருமணம் ஆகிவிட்டதே. யாழினிய இரண்டாவதாக கட்டிக்கொள்ள ஆசைப்பட்டு கேட்டு இருக்கான். ராமசாமி அங்கிள் முடியாதுன்னு சொன்னதும் இவன் அவர்கிட்ட இந்த பேச்சை எடுக்கல. படித்து முடித்து வந்ததும் மீண்டும் யாழினியை திருமணம் செய்து கொடுங்கன்னு வற்புறுத்த இருந்தவன் ஆசையில் நீங்கள் ஒரு கைப்பிடி மண்ணை அள்ளி போட்டு விட்டீங்க. எப்படி யாழினி திருமணத்தை நிறுத்துவதுன்னு யோசிச்சவன், நான் அவள் தோழன்னு தெரிஞ்சு பணத்தாசை காட்டி நான் உங்ககிட்ட வந்து யாழினி என் காதலின்னு சொல்ல வைத்து விட்டான். நீங்க திருமணத்தை நிறுத்தவில்லைன்னு தெரிஞ்சு அதை செய்யாத என்ன பழிவாங்க இந்த விஷயத்தை மனதுக்குள்ளேயே வைத்து இன்று காலை 30 பவுன் நகையோடு வருகிறேன்னு சொன்னவன் வராமல் கழுத்தை அறுத்து விட்டான் சார். யாழினி மட்டும் உதவலைனால் என் அக்காவின் திருமணம் நடந்திருக்காது சார் என்றவன் கதறி அழுதான். சதீஷ், அழுகையை நிறுத்து. என்னை மன்னித்து விடுங்க சார். உடைந்த கையை எடுத்து கும்பிட முயற்சிக்க, ஏ சதீஷ், பேசாமல் படு. யாழினிக்கு இந்த விஷயம் தெரியுமா சார் என கவலையுடன் கேட்டான் சதீஷ். அதெல்லாம் தெரியாது. அப்போ அப்போ எங்க யாழினியோட சந்தோஷமா வாழ்றீங்களா சார் என்றவனின் கண்களில் கண்ணீர் நின்று பெரும் ஆவல் எட்டி பார்த்தது. அதுதான் இல்லையே. திருமணமான நாளிலிருந்து யாழினியை தூர நிறுத்தி பெரும் கஷ்டத்தை தானே கொடுத்து கொண்டிருக்கிறேன் சார். சார், யாழினி தப்பானவள் இல்லைன்னு நினைத்தாலும் உள்ளே மனசுக்குள்ள சின்னதா சந்தேக முள் குத்தி கொண்டுதான் இருந்தது சதீஷ். அப்படி ஒரு சந்தேக முள் என் இதயத்தை குத்தி கிளறி கொண்டு இருப்பது அவளுக்கு தெரியாது. தெரிந்தால் என் வாழ்க்கை அவ்வளவுதான். சார், நீங்க யாழினியோட ஆனந்தமா வாழணும் சார். வாழ்றேன் வாழ்றேன். நீ உடம்பு சரியானதும் நம்ம ஆபீஸ்க்கு வந்துடு. உனக்கு என் ஆபீஸ்லயே வேலை போட்டு தருகிறேன். யாழினியோட நல்ல தோழன் நீ. நீ வெளியே போய் கஷ்டப்படுறதை யாழினி விரும்ப மாட்டாள். சார் சார், நான் யாழினி காலில் விழுந்து கும்பிடணும் சார். என் தவற சொல்லி அவள் பாதத்துல கண்ணீர் விட்டு அழணும் சார். அவ்வளவுதானே, செய்திடலாம். ரொம்ப நன்றி சார். அப்படியே காலில் விழுந்து அழ வருகிறவன்,
கூடவே ஒரு நல்ல வக்கீலையும் கூட்டி வந்துவிடு சதீஷ் என மொட்டையாய் கூறவும், எதுக்கு சார்? டைவர்ஸுக்கு தான். சார் சார், பின்ன நீ சொன்னதை கேட்டு யாழ்னியை முழுவதுமாய் சந்தேகப்படலனாலும் சின்னதாக என் மனதில் சந்தேகம் இருந்ததில்ல. இது தெரிந்தால் யாழினி பத்திரகாளியா மாறி என் கூட வாழ மாட்டாப்பா சதீஷ் என்று பாண்டியன் நெடுஞ்செழியன் சிரிக்கவும், ஓ அப்படி ஒன்று இருக்குல்ல, பின்ன எனக்கு தண்டனை என சதீஷ் கேட்கவும், மன்னிப்பு தான் என்றான் பாண்டியன் நெடுஞ்செழியன். சார் சார், நீங்க தெய்வம் சார். வேண்டாம் வேண்டாம், நான் சாதாரண மனிதன். அதனால தான் இது நாள் வரை உன் பேச்சில் சிறு சந்தேகம் கொண்டேன். யாழினியை தூர நிறுத்தினேன். சொல்ல போனால் நானும் குற்றவாளிதான். எனக்கும் தான் தண்டனை கொடுக்கணும். சார் சார், அது என்ன தண்டனை தெரியுமா? யாழ்னியோட விழிகளில் சின்னதா கூட நீர் வராமல் என் நெஞ்சுக்குள்ளும் என் கண்ணுக்குள்ளும் பொத்தி வச்சு பார்த்துக்கணும். யாழினி நீ ஆனந்தத்தையே அனுபவிக்கணும். நீ என்றைக்கும் அவள் நெஞ்சில் நல்ல தோழனா இருந்துவிடு சதீஷ். சார், காலத்துக்கும் நான் இந்த மன்னிப்பை மறக்க மாட்டேன் சார். இனி என் உயிர் உள்ளவரை உங்களுக்கு உண்மையாக நான் இருப்பேன் என்றான் சதீஷ். சார், முகுதனுக்கு தண்டனை, அவனையும் மன்னித்து விடலாம். அவனால் என்ன செய்ய முடியும் சதீஷ்? யாழ்னிக்கு ஏதாவது தீங்கு என பயத்துடன் சதீஷ் கூறவும், அப்படி செய்பவனால் இருந்தால் இது நாளில் செய்திருக்கணுமே. அதெல்லாம் மாட்டான். என்கிட்ட அவன் மோத மாட்டான். அவ்வளவு சக்தி உள்ளவன் அவன் இல்லை. அதற்குள் சதீஷ் தாயும் மற்றும் உறவுகளும் வர அவர்களிடம் சதீஷை ஒப்படைத்துவிட்டு கண்ணனுக்கு போன் செய்ய கண்ணன் காரோடு வந்து நின்றான். பாண்டியன் நெடுஞ்செழியன் காரில் ஏறி புறப்பட்டான். யாழினியை தழுவி இன்பம் காணும் நொடியை நினைத்தவுடன் மனசெல்லாம் மல்லிகை மலர்ந்தது. கண்ணன் கார் ஓட்டியபடியே பாண்டியன் நெடுஞ்செழியனை காணவும் பாண்டியன் நெடுஞ்செழியனிடம் இருந்த பரபரப்பு தவிப்பு அத்தனையும் அப்பட்டமாய் கண்களுக்கு தெரிந்தது. என்னாச்சு பாண்டியா என கண்ணன் கேட்கவும், ஒண்ணுமில்லடா, நீ ரோட்டை பார்த்து காரை ஓட்டுடா எனவும், நான் எல்லாம் ரோட்டை பார்த்து தான் காரை ஓட்டுறேன். உன்கிட்ட புதுசான பரபரப்பும் தவிப்பும் தெரியுதே பாண்டியா, என்னடா? உனக்கு திருமணம் ஆகியிருந்தால் என் பரபரப்பும் தவிப்பும் புதுசா தெரியாது என பாண்டியன் நெடுஞ்செழியன் அழகாய் சிரிக்கவும், என்ன திருமணம் செய்து கொள்ள சொல்கிறாயா? பின்ன அப்போதானே இப்படிப்பட்ட கேள்வியெல்லாம் கேட்க மாட்ட. புரியுது புரியுது. புது மனைவிய இத்தனை நேரமும் பார்க்காமல் பிரிஞ்சு இருக்கிற உன் தவிப்பும் துடிப்பும் புரியுதுப்பா. நான் கொஞ்சம் வேகமா காரை ஓட்டுறேன், சரியா? சரிடா, அப்படியே அந்த பூக்கடை கிட்ட காரை நிறுத்துடா. நிறுத்துறேன். ஆனால் ஒரு கேள்வி. என்ன? ராத்திரி யாழ்னி சித்ராவோட அனுப்பிவிட்டு என்னோட ஏன் படுத்த? இப்பொழுது மனைவியை பார்த்தே ஆகணும்னு ஏன் துடிக்கிற? புரியலையே. உனக்கு புரியாதடா. உனக்கு தான் திருமணம் செய்தாகணும்னு அட்வைஸ் செய்கிறேன். ஊருக்கு போனதும் பெண் கேட்க சித்ரா வீட்டுக்கு நீ தான் போகணும். போறேன் போறேன். சித்ரா பொண்ணு போட்ட தூண்டில் பார்வையில் சிக்கிட்டியாடா நண்பா? இல்ல நீ அவளை அடிக்கடி பார்த்து பார்வையிலேயே மயக்கி விட்டாயாடா? சொல்லு. பூக்கடையை பார்த்து நிறுத்த சொன்னாயே, நிறுத்தி விட்டேன். போய் பூவை வாங்கிட்டு வாடா என்று கண்ணன் சிரிக்கவும் பாண்டிய நெடுஞ்செழியன் இறங்கி பூக்கடை முன்பு நின்றான். பூக்காரி முல்லை முட்டுகளை நெருக்க கட்டி கொண்டிருந்தாள். அவள் முன்பு நெருக்க கட்டி முல்லை சரங்கள் இருந்தன. அம்மா, பூ கொடுங்க என்று கூறி 500 ரூபாய் நோட்டை நீட்டினான். 500க்குமா தம்பி என ஆச்சரியத்துடன் பூக்காரி கேட்கவும், ஆமாம் என்றான். 25 முழம் பூவை எண்ணி ஒரு பெரிய கவரில் போட்டு நீட்டினாள். தம்பிக்கு கல்யாணம் இன்னைக்கு முதல் ராத்திரியா என ஆர்வத்துடன் பூக்காரி கேட்கவும், ஆமாம் என்று சிரித்தவாறே பக்கத்தில் இருந்த தரமான இனிப்பகத்தில் விதவிதமாய் இனிப்புகளை வாங்கி வந்தவனை பார்த்து, எதுக்குப்பா இவ்வளவு பூ? என் பொண்டாட்டியும் உன் காதலியும் வைத்துக் கொள்வார்கள். இவ்வளவுமா? பொண்ணுங்களுக்கு பூனால் கொள்ள பிரியமில்ல. யாழினி எப்பொழுதும் சரசரமாய் பூ வைத்துக் கொள்வாள். அப்படி வைத்துக் கொள்வது யாழினிக்கும் பிடிக்கும் என்று சிரித்தான். ஒரு மார்க்கமா இருக்க பாண்டியா? அதெல்லாம் ஒண்ணுமில்லடா கண்ணா. போனதும் கோயம்புத்தூர் கிளம்புறோம் தானே? இல்லையே, அங்க 2 பெண்கள் பெட்டி அடுக்கிக்கிட்டு இருக்கிறாங்கப்பா. சித்ரா வீட்டுல இருந்து இன்னும் கிளம்பலையானே. 10 போனுக்கு மேல வந்து விட்டது. அப்போ ஒன்னு செய் கண்ணா, நீயும் சித்ராவும் இப்பொழுது கிளம்புங்க.
நீயும் யாழினியும் ஒரு 4 நாட்கள் இங்கே இருந்து எஸ்டேட் கணக்கு வழக்குகளை ஃபைல்களையும் பார்த்து வைக்கிறேன். நீ கோயம்புத்தூர் போய் ஆபீஸை கவனித்துக் கொண்டு இரு. 5ஆம் நாள் நாங்களே வந்து விடுகிறோம். சரி சரி பாண்டிய நெடுஞ்செழியா, திருமணம் ஆனதுல இருந்து பொண்டாட்டிக்கு கவனிக்காமல் வேலை வேலைன்னு வெளியேயும் வெளியூரும் கிளம்புறேன்னு அம்மா அப்பா நீ முதற்கொண்டு திட்டுறீங்கல்ல. அதுதான் ஒரு 4 நாட்கள் மனைவியோடு ஊட்டி குன்னூர் கோத்தகிரி தொட்டபெட்டா கூடனூர்னு சுத்தி பார்க்கலாம்னு என பாண்டிய நெடுஞ்செழியன் கூறவும், பார் பார் என்று கிண்டலாக சிரித்தான் கண்ணன். கார் பங்களாவை அடைந்தது. ஸ்வீட்டும் பூவும் அடங்கிய கவரை தூக்கி வந்து ஹாலில் வைத்தான் கண்ணன். யாழினியும் சித்ராவும் ஊருக்கு கிளம்புவதற்காக தயாராக இருந்தனர். சதீஷ் எப்படிங்க இருக்கான் என அவளுடன் யாழினி கேட்டாள். கொஞ்ச நேரத்துக்கு முன்புதான் விழித்தான், பேசினான். அடி கொஞ்சம் பலம் என்பதால் ஆஸ்பத்திரியில் இன்னும் ஒரு வாரமாவது இருப்பானுமா யாழினி என பாண்டிய நெடுஞ்செழியன் யாழினியை பார்த்து கனிவுடன் கூறவும், பாண்டிய நெடுஞ்செழியனின் வார்த்தைகளில் இருந்த மென்மையைக் கண்டு அதிசயித்து போனாள் யாழினி. கண்ணன் சித்ரா இருந்த அறையை நோக்கி சென்றதும், நாம கிளம்பலாமா மாமா என யாழினி கேட்கவும், இல்லை யாழினி, சித்ரா வீட்டில இருந்து அவளோட அப்பா போன் செய்து கொண்டே இருக்கிறாரே. சித்ரா கிளம்புறாள் யாழினி. தனியாகவா? இல்ல, அவளோட கண்ணனும் கிளம்புறான். நாம் என இழுக்கவும், என்ன அவசரம் என அவள் முகத்தை ஆழ்ந்து நோக்கி கேட்கவும், இல்ல உங்க வேலைகள் என அவனின் கடிந்து தின்னும் பார்வையில் தடுமாறினாள். வேலை இருக்கும் தான், அதுக்காக வாழ்க்கையை அனுபவிக்காமல் வேலை வேலைன்னு வேலை பின்னாடி அலையக்கூடாதுன்னு தோன்றுது. யாழினி, நீ என்ன நினைக்கிற என்றவன் சும்மா இராமல் அவள் கன்னத்தில் செல்லமாய் தட்டவும், அவன் பேச்சும் பார்வை தொடுகை அத்தனையும் புதிதாய் இருக்க, நான் நான் என யாழினி தடுமாறினாள். தலை குனிந்தாள். ஏய் என்ன தலை குனிஞ்சுக்கிட்ட, சொல்லு சொல்லு என்றவன் சும்மா இராமல் அருகில் நெருங்கி நின்று அவள் முகவாயை பற்றி நிமித்தினான். அவள் கண்ணோடு அவன் கண்களும் கலந்தன. யாழினிக்கு வெட்கம் தாங்கவில்லை. தங்களின் அறைக்கு ஓடிப்போனாள். பாண்டிய நெடுஞ்சலின் குளியலறைக்கு சென்று சுடுநீர் சுகமாய் ஒரு குளியல் போட்டுவிட்டு வந்தான். அதற்குள்ளாக கண்ணனும் சித்ராவும் டைனிங் ஹாலில் அமர்ந்திருந்தனர். அவன் வந்ததும் நால்வரும் இரவு உணவு உண்டனர். பின் வாடகை கார் வந்ததும் சித்ராவும் கண்ணனும் சொல்லிக்கொண்டு கிளம்பினர். வேலைக்கார அம்மாவும் அவள் கணவனும் வேலை முடிந்து பங்களாவின் பின்புறம் இருந்த அவர்கள் குடியிருப்புக்கு சென்று விட்டனர். யாழினி பங்களாவில் கதவுகளை மூடி தாழ்பால் போட்டுவிட்டு சூடான பாலுடன் மாடி ஏறினாள். அரைக்கதவை திறந்து யாழினி உள்ளே செல்லவும், ஏய் வா வா, என்ன இவ்வளோ நேரம் வளர்த்து விட்ட? பாலை குடித்துவிட்டு டம்ளர் ஸ்டூல் மீது வைத்தவன் ஸ்டூல் மீது இருந்த கவரை எடுத்தான். நானும் கேட்கணும்னு நினைத்த, கவர்ல என்ன வாங்கி வந்தீங்க என யாழினி கேட்டாள். ஸ்வீட் பெட்டியை நீட்டினான். யாழினி வாங்கி கொண்டாள். கவருக்குள் இருந்த பூச்சாரத்தை கண்டவளின் முகம் ஒரு மாதிரியானது. திருமணமான இது நாள் வரை ஒரு முழம் பூ வாங்கி வந்து தராதவன் இன்று சரசரமாய் பூவை வாங்கி வந்து நீட்டினால் யாழினி முகம் வாடாமல் என்ன செய்வாள்? இந்த பூவை வைத்துக்கொள் யாழினி. ஏற்கனவே வேலைக்காரி தோட்டத்தில் அருமி இருந்த மல்லிகை மொட்டுகளை பறித்து நெருக்க சரமாய் கட்டி யாழினியிடம் கொடுக்க வாங்கி அந்த பூவை கூந்தலில் சூடியிருந்தாள். இப்பொழுது இவன் அவ்வளவு பூச்சாரத்தை நீட்டினால் எப்படி சட்டென்று வாங்கிக் கொள்வாள்? இந்தா யாழினி, என்ன பார்க்குற? உனக்கு பூனா பிடிக்கும்ல, சூடிக்கோ என அவள் கைகளில் திணித்தான். அவளுக்கு அவனை தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்காக அவன் மார்பில் பூமாலையாய் யாழினி தவள முடியுமா? அப்படி யாழினி நினைக்கும் போது கண்கள் ஊற்றெடுத்தது. கஷ்டப்பட்டு இமைகளை கொட்டி அடக்கினாள். ஏற்கனவே தலையில் இருக்குங்க என அவன் வாங்கி வந்த பூவை தவிர்க்க எண்ணி கூறினாள். ஏய், அதை எடுத்துட்டே இதை நீ வைத்துக்கொள் எனவும் அவள் அவனை கண்களை விரித்து அமைதியாய் பார்த்து கொண்டிருக்கவும், நீ சரிப்பட மாட்ட, திரும்பு, அந்த பூவை எடுத்துட்டு இந்த பூவை நானே வைத்து விடுகிறேன் என்றவன் எழுந்து அருகில் வந்தான். அவள் தலையில் இருந்த பூவை எடுத்துவிட்டு அவன் வாங்கி வந்ததில் பாதியே சரசரமாய் தொங்க விட்டு அவள் நீண்ட முடிக்கி சரியாய் வைத்து விட்டான். வா வந்து உட்கார் என்றவன் கட்டிலில் அமர்ந்து அவனின் எதிரே அவளை அமர்த்தினான். அவள் எதுவும் புரியாமல் பார்க்கவும், என்ன என கேட்டான். இல்ல,
நீங்க நீங்க உங்களை திருமணத்துக்கு முன்பு பார்த்தது போல இப்பொழுது இருக்கிறது என மனதில் தோன்றியதை மறையாமல் கூறவும், இப்படி ஒரு பாண்டிய நெடுஞ்செழியனை பார்க்கத்தானே யாழினி நீ விரும்பின? நான் விரும்பினேன். ஆனால் நீங்க நீங்க விரும்பலையே. அதெல்லாம் இல்லை யாழினி. ஏதோ பிசினஸ் டென்ஷன் என்றவனால் அதற்கு மேல் பேச முடியாமல் குற்ற உணர்வு குத்தியது. பின் அந்த பேச்சை விட்டு பேச்சை வேறு திசைக்கு திருப்ப பார்த்து, யாழினி, காலையில் நீ சத்யாவின் திருமணம் நின்றுவிடக்கூடாது என்று உன் கழுத்தில் இருந்த நகையை கழற்றி கொடுத்து சத்யாவின் திருமணம் நடக்க காரணமாக இருந்த அந்த நொடியிலிருந்து நீ என் இதயத்தில் மேலே மேலே போய்விட்ட யாழினி. உன்னை என் மனைவியாக அடைந்ததில் ரொம்ப பெருமைப்பட்டேன் யாழினி. பெருமைன்னு சொல்வதை விட கர்வமே கொண்டேன் யாழினி. என்கிட்ட நகை இருந்தது. உங்ககிட்ட அனுமதி கேட்டதும் அனுமதி கொடுத்ததால் தான் என்னால் சத்யாவின் திருமணத்தை நிற்காமல் காக்க முடிந்தது. நீங்க அனுமதிக்கலனால் இது சாத்தியப்படாது என்றாள் யாழினி. பாண்டிய நெடுஞ்செழியன் அவள் கைப்பற்றினான். நீங்க என்ன தொடுறீங்க? ஆமாங்க, இது 4வது முறை. இதுல கணக்கு வேறியா என்றவன் ஒரு மாதிரி சிரித்தபடி நகர்ந்து உரசுவது போல் அமர்ந்து யாழினியின் தோள் பற்றவும், யாழினி நெளிந்தபடி வேண்டாம் என மொட்டையாய் கூறவும், என்ன வேண்டாம் என புருவம் உயர்த்தி கேட்கவும், தொடுகை வேண்டாம், நான் உன் கணவன் அப்படின்னு இன்னைக்குதான் தெரிஞ்சதா? ஏய் என அதட்டவும், எதனால என்ன தள்ளி வச்சிங்க? புது தொழில் தொடங்குற வேலையாதான். ஏதோ தொழில்முறை டென்ஷன்ல தவறு நடந்து விட்டது. உண்மையைதான் பேசுறீங்களா? யாழினி கேட்கவும் ஒரு நொடி தயங்கி, ஏய் யாழினி, நிஜம்தாண்டி என்றான். யாழினியின் கண்கள் பொங்கியது. யாழினி, யாழினி, சாரிடி செல்லம் என்று அவள் கண்களை துடைக்கவும், அதன் பிறகு தாங்க முடியாது யாழினி கதறினாள். பாண்டிய நெடுஞ்செழியன் யாழினியை இழுத்து நெஞ்சோடு அணைத்து கொண்டான். சாரிம்மா, சாரி, அழாதடா யாழினி, ப்ளீஸ் ப்ளீஸ். நான் செய்த தவறுக்கு உன்னை தள்ளி வச்சு கஷ்டப்படுத்தியதற்கு எனக்கு ஏதாவது தண்டனை கொடுத்து விடுடா. என்ன என்றவன் அவள் முகம் பிடித்து முகமெங்கும் முத்தமிடவும், யாழினி நெகிழ்ந்து உருகி மயங்கிதான் போனாள். அவன் கொடுத்த முத்தத்திற்கு ஈடாய் வஞ்சனையே இல்லாமல் யாழினியும் தன் உதட்டில் பூத்த பூத்த பூக்களால் அவன் முகமெங்கும் அலங்கரித்தாள். யாழினியை கட்டிலில் தண்டி பாண்டிய நெடுஞ்செழியன் ஆசையாய் அவள் மேல் சரிந்து கழுத்தில் முத்தங்களை பதித்த நொடி, மாமா, மாமா என யாழினி அழைக்கவும், அவளின் அந்த அழைப்பில் சிலிர்த்து நிமிர்ந்து அவள் முகத்தை பார்க்கவும், தண்டனை கொடு யாழினின்னு கேட்டீங்களே மாமா என்று யாழினி சினிங்கியபடி கேட்டாள். ஆமாம் கேட்டேன் என்று பாண்டிய நெடுஞ்செழியன் வரிசை பற்கள் தெரிய அழகான சிரிப்பு புன்னகையுடன் ஒத்துக்கொள்ளவும், தண்டனையை சொல்லட்டுமாடா மாமா என ஒரு அழகான மயக்கும் சிரிப்புடன் யாழினி கேட்கவும், சொல்லுடி யாழினி, என்னடி புதுசா டா போடுற? உனக்கு என்ன துணிச்சல்டி? பாண்டிய நெடுஞ்செழியன் பொண்டாட்டினால் என்ன சும்மாவா? ஓவர் துணிச்சல்ல தாண்டா இருப்பாள். இப்படி கெத்தா என்று தோள்களை குலுக்கி கண்களை விரித்து அவன் முன்பு கெத்து காட்டவும், என்னடி பொறிக்கு மாதிரி நடந்துக்கிற? சரி இதை விடு. ஏதோ தண்டனை தருகிறேன்னு சொன்னாயே, என்ன தண்டனை? திருமணமாகி கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலாக என்னை தள்ளி வைக்க தவிக்க விட்டீங்க இல்லையா? ஆமா, ஆனால் தப்புதான். சாரி சாரி செல்லக்குட்டி. அந்த தண்டனைய நான் உங்களுக்கு கொடுக்கலாம்னு இருக்கேன். என்னது? இன்றிலிருந்து 1 மாதத்துக்கு என்னை தொடாமல் தூர தள்ளி இருங்கள் என்ற சிரிப்பை ஒன்று அடக்கியவாறு சொன்னாள் யாழினி. போடி போ, இந்த தண்டனையை எல்லாம் ஏத்துக்க முடியாது. இந்த தண்டனையை நான் நிராகரிக்கிறேன். அதெல்லாம் முடியாது. நீங்க கொடுத்த போய் ஏத்துக்கிட்டேன் இல்ல, இப்ப நீங்களும் ஏத்துக்கங்க மாமா என கண்களை உருட்டி மிரட்டுவது போல சைகை செய்தவள், அவன் எதிர்பாராத தருணம் அவனை படுக்கையில் மெல்ல தள்ளிவிட்டு நழுவி எழுந்து நின்றாள் யாழினி. உனக்கு என்ன திமிர்? உனக்கு எவ்வளவு கொழுப்பு? எனக்கு நீ தள்ளி இருடான்னு தண்டனையா தருகிற? உன்னை என்ன செய்யறம் பாரடி என்றவன் எழுந்து நின்றான். கை நீட்டி யாழினியை எட்டி பிடிக்க முயற்சித்தான். யாழினியோ அவன் கைகளுக்கு அகப்படாமல் ஓடவும் 4-8 அவளை பிடித்தான். அப்படியே அலாக்காக தூக்கி தோளில் போட்டு கொண்டான். கட்டிலை நோக்கி வந்தான். அவளை மெத்தையில் பொத்தென்று போட்டான். அவள் அருகில் அமர்ந்தவன் 2 கைகளையும் அவளின் இருபுறமும் ஊன்றினான். மாமா, மாமா, விடுங்க, நகருங்க என்றாள். விட முடியாது.
என்னடி செய்வ என பாண்டிய நெடுஞ்செழியன் தெனாவட்டாய் கூறினான். ஒண்ணுமே செய்ய முடியாது மாமா. இரும்பு தூண் போல இருக்கிற உங்க கைகளை எதிர்த்து என்னால எதுவுமே செய்ய முடியாது மாமா. பேசாமல் நான் தண்டனைய வாபஸ் வாங்கிக்கிறேன் மாமா என்று கூறவும், அவ்வாறு கூறியவளின் உதட்டில் அழுந்த முத்தமிட்டான். பின் நிமிர்ந்து அவள் முகம் பார்த்து சொன்னான், இனி என்னாலும் நம்மிடையே பிரிவென்பதே இருக்காது யாழ்னி. நிஜமா? அழகாய் இதழ் சுளித்து கேட்கவும், ஆமாம் என்றான் பாண்டிய நெடுஞ்செழியன். ஆனால் தொழில் வர்த்தகம்னு நீங்க என்ன பிரிஞ்சு வெளியூர் போக வேண்டி இருக்குமே மாமா என அவனை தன் பேச்சில் யாழினி மடக்கினாள். அப்போதெல்லாம் உன்னை தூக்கி என் நெஞ்சுக்குள்ள வைத்து கொண்டு புறப்படுவேன் கண்ணம்மா என காதலுடன் பாண்டிய நெடுஞ்செழியன் கூறினான். அழகா பேசுறீங்க மாமா என்று கூறி அவன் கண்களை நோக்கவும், அந்த கண்களில் அவள் மேலான மிதமிஞ்சிய நேசத்தை கண்டாள். அப்படியே அவன் நேசத்தில் நெக்குருகி போனாள் யாழ்னி. அழகா பேசவும் தெரியும், இனிமையா பாடவும் தெரியும் யாழ்னி. எனக்கு தான் தெரியுமே மாமா. அன்னைக்கு வெண்ணிலவே சாங் சூப்பரா பாடினீங்களே, நான் பாடட்டுமா என குதூகலத்துடன் கேட்டான். பாடுங்களேன். என்ன பாட்டு மாமா என யாழ்னி கேட்கவும்,